ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம லீக் கோட் ப்ராப்ளம் நம்பர் 2883 மூவ் ஜீரோஸ் இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம லீட் கோட் 75 சீரீஸில் இருக்க ப்ராப்ளம். ஸோ இனிஷியலாக நமக்கு இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு அரே ஆஃப் நம்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த கொடுத்துருக்க நம்பரோட வேல்யூஸில் இருக்க ஜீரோ வேல்யூஸை மட்டும் நம்ம வந்து எண்டுக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடி இருக்கணும், ஜீரோ வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து கடைசியில் வந்து ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்ஸ் வேல்யூ வந்து 0, 1, 0, 3, 12 இதுதான் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் 1, 3, 2, 12 இது எல்லாமே வந்து நான் ஜீரோ எலமெண்ட்ஸ். இந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடியும், இந்த ஜீரோ எலமெண்ட்ஸாக இருக்க 2 ஜீரோ இருக்குது, இந்த 2 ஜீரோவுமே கடைசியாகவும் இருக்கணுன்ற மாதிரி அவுட்புட் போட்டிருக்காங்க. சேம் இந்த மாதிரி தான் நான் வந்து அவுட்புட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கு அப்ரோச் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம இனிஷியலாக பாயிண்டர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்டர் வந்து அது ஜீரோவாக இருக்க, இனிஷியலாக நான் ஜீரோ இனிஷியலைஸ் பண்ணிடுவேன். இந்த பாயிண்டரோட வேல்யூ ஜீரோவாக தான் இருக்க போகுது. நான் வந்து ரெண்டு லூப் ரன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் லூப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஸ்டார்டிங் ஜீரோ இண்டெக்ஸ் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. கடைசி நம்ஸோட சைஸ் வரையும், கடைசி வேல்யூ வரையும் இது வந்து ஐட்ரேட் ஆகும். இங்கே கண்டிஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இருக்க நம்ஸோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த நம்ஸோட பாயிண்டர் வேல்யூவில் இந்த நம்ஸோட வேல்யூவை டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லூப் என்ன மாதிரி ரன் ஆகும்னா, இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு 0th வேல்யூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஜீரோ எலமெண்ட். ஸோ அதனால் இது வந்து எதுவுமே வந்து கண்டிஷன் ரன் ஆகாது, ஃபால்ஸ் ஆயிடும். அடுத்த வேல்யூ செக் பண்ணோம், அடுத்த வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ இது வந்து 1 வந்து நான் ஜீரோ எலமெண்ட்ன்றதுனால இங்கே இந்த பாயிண்டர் வேல்யூ வந்து நம்ம 0ன்னு கொடுத்துருக்கோம். இந்த 0th இண்டெக்ஸில் இந்த வேல்யூ வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். சேம் அடுத்த கண்டிஷன் செக் பண்ணி இந்த நான் ஜீரோ எலமெண்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ அதாவது இப்போ 0வாக இருந்த பாயிண்டரை 1ஆக மாற்றிடுறோம். ஸோ அடுத்த ஐட்ரேஷனை செக் பண்ணி பார்க்கும். அடுத்த ஐட்ரேஷனை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 0, அடுத்த வேல்யூ வந்து 0வாக இருக்குது. ஸோ 0வாக இருக்கிறனால நான் இந்த கண்டிஷன் வந்து செக் ஆகாது. ஸோ அடுத்த வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த வேல்யூ வந்து 3. இது வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டு. ஸோ நான் ஜீரோ எலமெண்ட்னால இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாயிண்டர் வந்து 10 சைஸ், பாயிண்டரோட வேல்யூ வந்து 1ஆக இருக்குது. ஸோ நம்ஸோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவில் வந்திருக்க வேல்யூ 3யை இது வந்து ப்ளேஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வேல்யூ மறுபடியும் செக் பண்ணி, அடுத்த வேல்யூ வரும்போது இது 12 வந்து செக் பண்ணி பார்க்கும். நான் ஜீரோ எலமெண்ட் அப்படின்னா நான் ஜீரோ எலமெண்ட்டு. ஸோ அதனால் இங்கே பாயிண்டை நம்ம ஆல்ரெடி இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த செகண்ட் இண்டெக்ஸில் இந்த 12ன்றதை ப்ளேஸ் பண்ணிடும். 12ன்றதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த பாயிண்டரோட வேல்யூ வந்து 3ஆக இருக்குது. இப்போ இந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒன்ஸ் இப்போ நான் ஜீரோ எலமெண்ட்லாம் வந்து முடிஞ்சுது அப்படின்ற பட்சத்தில் இந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த லூப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்து இந்த லூப் ஸ்டார்ட் ஆகும். இந்த லூப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாயிண்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ஸோட லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வரையும், அதாவது நம்ஸோட மொத்த சைஸ் வரையும் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து இது 3ஆக இருக்குது. மீதி இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து 0வாக வந்து இனிஷியலைஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். இப்போ கோடில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ என்னன்னு சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா டோட்டல் நம்பரோட சைஸை வந்து கெட் பண்ணிடுவேன். ஸோ பாயிண்டர் சொன்ன மாதிரி வந்து பாயிண்டர் 0ன்னு வச்சுருக்கேன். அடுத்து இந்த லூப்பில் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறேன். நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த பாயிண்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ஸோட வேல்யூவை ஐட்ரேட் பண்ணுறேன். அடுத்தது இந்த பாயிண்டரை பேஸ் பண்ணி அடுத்து மீதி இருக்க வேல்யூஸ் எல்லாமே 0வை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.